சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். ரெவரண்ட் வி. விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகளாக ஃபீபா வானொலியில் பணிபுரிந்து பின்பு சியோன் விசுவாச தேவாலயத்தின் ஸ்தாபகராகவும் மூத்த போதகராகவும் 27 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அதே நேரத்தில் அவர் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இந்தியாவின் டைரக்டராகவும் 13 ஆண்டுகள் பணியாற்றினார். சியோன் விசுவாச தேவாலயத்தின் மூலம் அவர் ஜீவக்குரல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினார். தனது நாட்களுக்கு பின் தன் ஊழியங்களை தொடர்ந்து நடத்தும் பொறுப்பை அவர் தனது மகள் ரெவரண்ட் எல்சி டேனியல் மற்றும் அவரது கணவர் பாஸ்டர் டேனியல் பிரபாகரன் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் இருவரும் 1996 ஆண்டு வேர்ட் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ் என்ற ஊழியத்தை ஸ்தாபித்து நடத்தி வந்தனர். 15 ஆண்டுகள் தகப்பனுடைய சபை ஊழியத்தில் உதவி செய்த இவர்கள் 2006 ஆண்டு ஷேடோ ஆஃப் ஹிஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சர்ச் என்ற சபையை ஸ்தாபித்து நடத்தி வந்தனர். 2010 ஆண்டில் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரிஸின் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்ட இவர்கள் அதை இலங்கை தேசத்திற்கும் விரிவாக்கினர். 2018 ஆண்டில் போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் விருப்பத்தின்படியே அவருடைய மறைவுக்கு பின் தற்போது சியோன் விசுவாச தேவாலயம் மற்றும் ஜீவக்குரல் நிகழ்ச்சிகளின் பொறுப்புகளையும் இவ்விருவரும் ஏற்றி நடத்தி வருகின்றனர். வானாதி வானங்களுக்கும் மேலாக உயர்ந்து பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு வானாதி வானங்கள் என்று தலைப்பு கொண்ட இந்த செய்தியிலே வானத்தினுடைய பல தளங்களை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். நம்முடைய கண்கள் காண்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுடைய வானம் ஒன்று உண்டு. ஆனால் அதற்கும் மேலே பல வானங்கள் இருக்கிறதை நாம் காண்கிறோம். அந்த வானங்களை குறித்தும் அங்கே காணப்படாத அந்த தளத்தினுடைய காரியங்கள் எப்படி வேதத்தின் பல தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலே பல விளைவுகளை ஏற்படுத்தினது என்றும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை குறித்தும் என் அன்பு தகப்பன் பேசின இந்த செய்தியை கேளுங்கள். செய்தியின் முடிவில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். The title of the program is வானாதி வானங்கள், ஷமே ஷமயிம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கேர்ள் கேர்ள்ஸ், பாய் பாய்ஸ், ஆங்கில லாங்குவேஜில் எஸ் சேர்த்தா ப்ளூரல், எப்ரேயத்தில் சமயே சிங்குலர் வானம், சமயேம் சமயேம் சமாயிம், இம் சேர்த்தா ஹெப்ருவில் ப்ளூரல், சமயே சமாயிம் இம் ப்ளூரல், செராப் செராஃபிம் இம் ப்ளூரல். ஆகவே ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 1 first part. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். I have translated the entire Bible, weeding out all the Sanskrit terms over a period of 8 years. I was doing research. இதில் பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 1ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எபிரேய வேதாகமத்திலே பெரேஷித் பரா எலோஹிம் ஈட் ஹா சமயிம் வீட் ஹா அரட்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அதில் என்னன்னா ஹா சமயிம் அப்படின்னு சொன்னால் ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தமிழ் வேதாகமத்தில் வானங்கள் என்பது வானம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஐ வென்ட் இன்டு த இங்கிலீஷ் பைபிள். இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும்போது பல என்ஐவி, என்ஏஎஸ்பி, நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் போன்ற பல ஒரு 10 வெர்ஷன்ஸ் பார்த்தேன். எல்லாம் வானங்கள் தான் இருக்குது. தேவன் வானங்களை படைத்தார். வானங்கள் சமயம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பார்க்கிறோம். நாம் பூமியிலே வாழ்கின்றோம். பூமியில் வாழ்கிற நமக்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 5 புலன்கள். We transact in this natural world by the use of 5 physical senses, whereas actually there are 10 senses for a man. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவுடனே அவனுக்கு இன்னும் 5 புலன்கள் அதிகரிக்கின்றன. 10 கன்னிகைகளின் அந்த ஓமையிலே 5 பேர் தீவட்டிகளை மாத்திரம் வைத்திருந்தார்கள். இன்னும் 5 பேர் தீவட்டிகளையும் ஒரு கலசத்தில் எண்ணெயும் வைத்திருந்தார்கள் என்று பார்க்கும்.
ஆகவே பூலோகத்தில் 5 பெண்கள் பந்தமத்திரம் வச்சிருந்தாங்க. ஆகவே உலகத்தினுடைய நம்முடைய சரீரத்தில் உள்ள 5 புலன்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்கள் வைத்திருப்பவர்கள் உண்டு. ஆனால் அந்த பந்தத்தோடு கூட பானையில் எண்ணெயும் வைத்திருந்த இன்னொரு 5 பேர் எதை குறிக்கிறது என்றால், they had extra oil, extra 5 senses. ஆகவே ஆண்டவர் சொன்னார், புத்தியுள்ள கன்னிகைகள் உலகத்தின் சரீரத்தில் உள்ள 5 புலன்களை மாத்திரம் அல்ல, அவர்கள் ஆவிக்குரிய 5 புலன்களையும் வைத்திருப்பார்கள் என்று. I see the visions of the Lord. The Lord took me to a place where it is non-locality, I said, where full of atoms. The atoms-ல என்ன செய்யறதுன்னு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். காணப்படாதவைகளிலிருந்து காணப்படும் உலகம் படைக்கப்பட்டது. ஆகவே அந்த காணப்படாத உலகத்தின் பிரிக் மேட்ரிக்ஸ் வச்சு தான் ஆண்டவர் இந்த காணப்படும் உலகத்தை படைத்தார். ஆண்டவர் சொன்னார், நான் படைத்தேன், என் பிள்ளைகளும் அப்படி படைக்க முடியும். அப்போ எப்படி படைக்கிறது? என்ன படைக்கணும்? எதுக்கு நான் படைக்கணும்? நிறைய பேருக்கு எலும்பு இல்லை, டாக்டரால் அந்த எலும்பு வைக்க முடியாது, ஹார்ட் இல்லை, காசு இல்லை, எங்கே போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கெல்லாம் கிட்னி ஃப்ரீயாக ஒரு ஆள் கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கும் போது, அந்த ஆள் நீயா இருந்தால் என்னன்னு கேட்டார் ஆண்டவர். நாம் வாழும் உலகம் பூமி. பூமியை பற்றியே நம்ம சரியாக புரிஞ்சிருக்கோமா? ட்ரெயினில் வந்து லோயர் பர்த், மிடில் பர்த், அப்பர் பர்த் இருக்க மாதிரி அது ஒரே ட்ரெயின் தான், ஒரு கம்பார்ட்மெண்ட் தான். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் பர்த் இருக்குது. அதே மாதிரி ஆண்டவருடைய படைப்பு ஒன்று, அதில் 7 அட்மாஸ்பியர்ஸ் ஆர் 7 பர்த்ஸ், 7 லேயர்ஸ், 7 தளங்கள். என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு முந்தி யாரும் சொல்லலை. 7 தளங்கள் இருக்கு. அது 2வது தளம் இன்விசிபிள் ரெல்ம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து. உன்னதங்கள், இன்விசிபிள் ரெல்ம். ரெல்ம் நம்பர் 2 இஸ் இன்விசிபிள் ரெல்ம். இந்த ரெல்ம் நம்பர் 1 அண்ட் ரெல்ம் நம்பர் 2, 3, 4, 5 அப் டு 7, இதில் ஒரு ரெல்ம்ல இருந்து இன்னொரு ரெல்முக்கு போகலாம். எப்போரினியோஸ் என்று அது உன்னதங்களில் என்ற வார்த்தை கிரேக்கத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதங்களில் டீமன் ஸ்பிரிட்ஸ் ஆர் தேர், பிசாசின் சக்திகள் இருக்கின்றன. அந்த இன்விசிபிள் டீமன்ஸ், இந்த இன்விசிபிள் டீமன்ஸ் கடைசி காலங்களில் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் செகண்ட் ஹெவன். I call it second heaven because Apostle Paul in 2 Corinthians chapter 12 talks about 3 heavens, third heaven, 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்கிறார். அப்போ எர்த்து முதல் வானம், 3ஆம் வானம் பவுல் சொல்கிறார். அப்போ 2வது வானம் ஒன்று இருக்கணும்ல, 1, 3ன்னு வராதுல, 1, 2, 3 தானே வரணும். அந்த 2வது வானம் எங்கே இருக்குன்னு சொன்னால், அந்த எர்த்துலேருந்து about 300 மைல்ஸ்க்கு அந்த அட்மாஸ்பரிக் எர்த், அதுக்கு மேலே இருக்கிறது பிளானட்ரி எர்த், அதுதான் செகண்ட் ஹெவன். பிளானட்ரி எர்த்தில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் த டீமன் ஸ்பிரிட்ஸ். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீமன் ஸ்பிரிட்ஸ் ஆர் தேர். அந்த இடத்துல இருக்குது, அது ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆனால் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்து பூமியில் அதுக்கு என்ன அசைன்மெண்ட்னா, ரட்சிக்கப்படாதவனை ரட்சிக்கப்படாத இருட்டிலேயே வச்சிருக்கணும். ரட்சிக்கப்பட்டு இருக்கிற மனிதனை ரட்சிப்பை குளிர்ந்து போக செய்யணும், 2வது அசைன்மெண்ட். 3வது, ரட்சிக்கப்பட்டு வல்லமையா ஊழியம் செய்கிறவங்களுக்குள்ள புகுந்து அவங்களுக்கு ராங் ஐடியாஸை கொடுத்து அவங்கள ராங்காக உணர வச்சு அவங்கள விழத்தட்டணும். இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸில் அந்த டீமன் ஸ்பிரிட்ஸ் ஆர் ஒர்க்கிங். த டீமன் ஸ்பிரிட்ஸ் ஹவ் கம் டவுன் ஆன் டு திஸ் இயர். அதனால நிறைய பேருக்கு மென்டல் டிசார்டர்ஸ் ஆர் கம்மிங். நல்லதாக இருந்தால் திடீர்னு உணர ஆரம்பிச்சிட்டான்.
பையன் நல்லா தான் இருந்தான், இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சிருந்தான், திடீர்னு நிறுத்திட்டு வாண்டான். இப்படி கேசஸ் எனக்கு நிறையா வருது. 1 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் யெரொபெயாம் ஒரு பலிபீடத்தை கட்டுறான். ராஜா பலிபீடத்தை டெடிகேட் பண்ணுறான். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் யூதேயாவில் இருந்து வந்து சொல்கிறான், இந்த பலிபீடம் வெடித்து போகும், சாம்பல் கொட்டி போகும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு டெடிகேஷன் டைமில், உங்கள் வீட்டு டெடிகேஷன் டைமில் ஒருத்தர் வந்து ஒரு அபசகுனமான ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொன்னால் என்ன செய்வீங்க? அதுவும் ராஜா நடத்துகிறாரியா டெடிகேஷன். பல ஊர்களில் இருந்து ராஜா வந்திருக்காங்க, பெரிய கொண்டாட்டம், பலிபீடம் டெடிகேஷன். அப்போ என்ன சொல்கிறாரு? அந்த பலிபீடம் இடிஞ்சு விழுன்னு சொல்கிறாரு. இடிஞ்சு விழுது. ராஜாவுக்கு பயங்கர கோபம். பிடிங்கடா அவனை அப்படி கையை நிட்டான். கை அப்படியே நின்றுச்சு. கையை அப்படியே நின்று போச்சு. அந்த ராஜா சொல்கிறான், ஐயா மனுஷனே, தேவ மனுஷனே, என் கையை மடக்க சொல்லுவான். அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், கை மடக்கு மடக்கு, அவ்வளோதான் உண்மை. கையை நல்லா கையை மடக்கிறான். உன்னை ராஜா சொல்கிறான், நீ என்னமோ சொல்லிட்ட, என் பலிபீடத்தை இடிஞ்சு விழுந்துன்னு சொல்லிட்ட, பரவாயில்ல இடிஞ்சு விழுந்துருச்சு, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போ, ராயல் சாப்பாடு சாப்பிட்டு போ. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? ராயல் சாப்பாடு வேண்டாம், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு, நீ எங்கேயும் சாப்பிடாதே, தண்ணி குடிக்காதே, நீ எந்த வழியில் ராஜாட்ட போனியோ அந்த வழியில் வராத, வேறு வழியில் வான்னு சொல்லியிருக்காரு, அதனால் நான் சாப்பிட மாட்டேன். எல்லோரும் சொல்கிறான், ராஜா கூப்பிட்றாயா, இந்த மனுஷனை பாரு சாப்பிட மாட்டேன்றான். என்னெல்லாம் ராஜா கூப்பிட்டா 1 மாதமே தங்கி சாப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறான். இவன் சாப்பிட, ராஜா இன்விடேஷன், ராயல் இன்விடேஷன் இஸ் ரிஜெக்டிங். அப்போ பார்த்த உடனே எல்லோரும் என்ன பெரிய தேவ மனுஷன், சூப்பர் மேன் அப்படின்னு என்ன தோணுது. இதுதான் பப்ளிக் லைஃப் ஆஃப் அ ப்ராஃபட். பப்ளிக் லைஃப்பை விட்டுறான், எல்லோரும் கை தட்டுறான், சாப்பாடு வேணான்னு போகிறாயா, இவன் தான் என் மனுஷன், தேவ மனுஷனே இவன் தான் அப்படின்ட்டு இருக்கும்போது போகிறான். போகும்போது இன்னொரு ப்ராஃபட் வந்து அவன் வந்து சாமுவேல் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸில் படித்தவன், ஆனால் இப்போ குளிர்ந்து போயிட்டான். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்தான் அப்படின்னு கதையெல்லாம் அவன் மகன் சொல்கிறான். உடனே அவனை பார்க்கணுன்ட்டு போகிறான். போனோடனே, யூதாவின் தேவ மனிதனை எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுப்போம் அப்படின்னு. பப்ளிக்கில் என்ன சொன்னால், ராஜா வீட்டில் சாப்பிட மாட்டேன்னா, இப்போ கிழவன் ப்ராஃபட் வீட்டில் சாப்பிட கூப்பிட்றதுக்கு போகிறேன் சொல்லிட்டு போகிறான். இதுதான் ப்ரைவேட் லைஃப். இஃப் அ மேன் ஆஃப் காட் இஸ் ஹேவிங் அ சூப்பர் நேச்சுரல் public life, and if his private life is not all right, what will happen is the teaching of 1 Kings chapter 13, 13ஆம் அதிகாரம். யூதாவிலிருந்து வந்து பலிபீடம் பொட்டி போகும் சொன்ன தீர்க்கதரிசிக்கு பேர் கொடுக்கல, அந்த கிழவன் தீர்க்கதரிசிக்கும் பேர் கொடுக்கல. ஏன் பேர் கொடுக்கல? அந்த தீர்க்கதரிசி மாதிரி இன்றைக்கு நாள்லையும் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. வாலிப தீர்க்கதரிசி இருக்காங்க, வயதான தீர்க்கதரிசி இருக்காங்க. அவங்க வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க. அதில் சொல்லியிருக்கு, அந்த கிழ தீர்க்கதரிசி பொய் சொன்னான். அவன் சொன்னான், தேவன் எனக்கு சொன்னார்ப்பா. உனக்கு முதல்ல சொன்ன தேவன் சொன்னது கரெக்டாக, இந்த கிழட்டு தீர்க்கதரிசி சொன்னது கரெக்டாக? அதை யோசிக்கல. அவன் போயிட்டான். சாப்பிட்டவுடனே என்னாச்சு? இவன் வந்து ஒரு கழுதையில் சேனம் கட்டி அந்த வயசான தீர்க்கதரிசி அனுப்புகிறான். அந்த சிங்கம் வந்து இந்த தீர்க்கதரிசியை பார்த்து மாத்திரம் கொல்லுது. கழுதை சொல்லுது, என்னைய கொள்ளாதப்பா, நான் ஒன்றும் செய்யலப்பா, தப்பே செய்யலப்பா, இவனை தூக்கிட்டு தான் வந்தேன், அவனை வேணா அடி, அவனை கொன்று போடிச்சு. அந்த கழுதையை ஒன்றும் சொல்லலை. சிங்கம் நின்றுக்கிட்டு இருக்கு கழுதை பக்கத்தில், ஃப்ரெண்டு மாதிரி. விளங்குதா? கழுதையானாலும் இருக்கலாம், கீழ்ப்படியா தீர்க்கதரிசியாக இருந்ததுன்னா சிங்கம் கடிச்சிடும், கிழிச்சிரும், உயிர் குடிச்சிரும். So what happened is, from the second world the demon spirit entered into this prophet, and it has happened like that. அடுத்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். அகித்தோப்பேல்ங்கிற ஒருத்தன். அவன் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பத்சேபாளுடைய தாத்தா. 2 சாமுவேல் 23:34 அகித்தோப்பேலின் குமாரன் ஏலியாம் என்பவன் என்று சொல்லியிருக்கு. 2 சாமுவேல் 23:34. அடுத்தது அந்த ஏலியாமுடைய மகள் தான் யாரு? பத்சேபா. 2 சாமுவேல் 11:3. ஆகவே பத்சேபாளுடைய தாத்தா வந்து அகித்தோப்பேல். சூப்பர்மேன். அவன் தான் அட்வைசர் ஃபார் கிங் டேவிட். சரியா?
அந்த அட்வைசர் என்ன சொன்னான்னா 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அந்நாட்களில் அகிதோப்பேலின் ஆலோசனை, the counsel of Ahithophel was exactly like the counsel of God. தேவன் சொன்னாலும் சரி, அகிதோப்பேல் சொன்னாலும் சரி ஒண்ணுதான், அப்படி இருந்தது. ஆனா அந்த அகிதோப்பேல் என்ன கோபமோ தெரியல, மேபி தன் granddaughter was spoiled by David, so he got wild and then went and joined with his son Absalom. அப்சலோம்கிட்ட போய் சேர்ந்துட்டான். அப்சலோம்கிட்ட போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, மகன்கிட்ட போய் சேர்ந்துட்டான். அப்பா விட்டு மகன்கிட்ட போய் சேர்ந்தா நல்லது தான், அப்பாவுக்கு சந்தோஷம்தான். மகன்கிட்ட சேர்ந்த போய் நம்ம அட்வைசர் நம்ம சன்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. ஆனால் அங்கே போய் சேர்ந்து நினச்சிடான், எப்படி கொல்றது, தாவீதை எப்படி கொல்றது, எப்படி அவமானப்படுத்துறது அப்படின்னு பண்ணுறான். இந்த அகிதோப்பேலும் கிங் டேவிடும் they are very very close friends. அகிதோப்பேல் அவன் என்ன வச்சுருந்தான், ஈக்குவல் ரேங்கில் வச்சுருந்தான். தாவீது கோயிலுக்கு போகும்போது தனியாக போக மாட்டான். அகிதோப்பேல் நான் புறப்படுறேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் கூப்பிட்டு வா, என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரேன். ஒரு கூட்டமாக கோயிலுக்கு போவாங்க. கிங் டேவிட், அகிதோப்பேல் ஃப்ரெண்ட்ஸ், டேவிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போவோம். அது முடிச்ச உடனே சாப்பிடும்போது எல்லோரும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. என்ன நடந்தது? 2 சாமுவேல் 15:31. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். தேவனுடைய ஆலோசனையை போன்ற ஆலோசனையை செய்த அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியக்காரத்தனமா ஆக்குங்க ஆண்டவரே என்று தாவீது ஜெபம் பண்றான். தான் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். ஏன் இவனை கொலை பண்ணணும்னு பார்க்குறானே? he is desiring his death. Why Ahithophel left King David? Because a demon spirit entered in him. Demon spirit may enter as spirit itself, disembodied spirit என்றாலாம், அல்லது embodied spirit சரீரத்திலையும் போய் தாக்கலாம். 2 விதத்தில் அந்த demon spirit தாக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்சலோமுக்குள்ள அந்த ஸ்பிரிட் புகுந்து அப்படி பண்ண ஆரம்பிச்சு தாவீது பாட்டு பாடுறான். அந்த நேரத்தில் என்ன பாட்டு பாடுறான்? 41ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இந்த சங்கீதம் அகிதோப்பேலை பற்றி நினைச்சு ஏங்கி 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 தாவீது சொன்ன சங்கீதம். அடுத்த வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். தேவன் என்னோடு பிரியமாய் இருக்கிறார் என்பதை அவர் கொடுக்கும் பலனினால், அவர் கொடுக்கும் ஞானத்தினால், அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும் காரியங்களினால் அறிந்து கொள்ளலாம். God is with the past. God is with men of God. இன்னொரு சங்கீதத்திலையும் அவன் கலங்குறான். 55ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இந்த சங்கீத புத்தகத்தில் அவன் சொல்லுவது அகிதோப்பேலை நினைச்சு அழுது அழுது சொல்றது. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. Why Ahithophel left the counsel of God and go against the opposite camp of his son? Because of the demon spirit. இது மனுஷனுக்குள்ள புகுந்து பொல்லாத ஆவிகள் இது பண்ணும். இந்த பொல்லாத ஆவிகள் எஸ்பெஷலி டு சிங்கர்ஸ், டு லீடர்ஸ், அவங்களுக்குள்ள புகுந்துரும். ஆனால் அவங்களுக்கு புகுந்தது அவனுக்கு தெரியாது. சிம்சோனுக்குள்ள புகுந்தது அது அவனுக்கு தெரியாது. சரி, the demon spirit sometimes not coming through human beings but coming straight
through objects. First choice for the demon spirits is human beings. Second choice is animals. Third choice is inanimate objects. பிசாசுகளுக்கு ஒரு உடல் தேவை. தன்னை அகாமடேட் பண்ணி தான் சொல்கிறத பேசி தான் சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன் தேவை. அவிசுவாசி தேவையில்லை. அவிசுவாசி அவங்க கட்சியில் தானே இருக்கான். அவன் யூஸ்லெஸ் ஃபெலோ. விசுவாசி தான் நல்லா செய்வான். அப்படியே ஒரு ஆள் தேடுறான். ரெண்டாவது சாய்ஸ் வந்து இன்ஆனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், உயிரற்ற பொருட்களில். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாகர்கோயிலில் மென்ஸ் ஃபெலோஷிப், விமென்ஸ் ஃபெலோஷிப் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன இந்த ஊரில் மென்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது, சரி போகலாம் அப்படின்னு போனேன். போயிட்டு முதல் நாள் இருக்கேன். மாடியை க்ளீன் பண்ணி என்னை அங்கே விட்டுருக்காரு. என்னை பார்க்குறதுக்கு கோயில் செக்ஸ்டன் வந்தான். கட்டிலில் உட்காந்தேன். ஐயா எத்தனை மணிக்கு வரணும், என்ன சாப்பாடு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். திடீர்னு நடுங்க ஆரம்பிச்சான். கழுத்தை தொட்டு பார்த்தா காய்ச்சல் அடிக்குது. என்னப்பா அப்படின்னு. பயமாக இருக்குண்ணா. என்னை கண்டா பயமாக இருக்கா, அவ்வளோ பயமாக இருக்கா. ஏன்ப்பா அப்படின்னு. உங்களை கண்டு பயமில்ல, அங்கே பாருங்கள் மேலே ஒரு பொம்மை வச்சுருக்குல்ல, அந்த பொம்மையை பார்த்துட்டேன். பார்த்தோன்னே நடுக்கம் வந்துடுச்சு. தொட்டு பார்த்தா காய்ச்சல் வந்துடுச்சு. பொம்மையிலிருந்து காய்ச்சல் வருதா? வைரஸ்லேருந்து தான் காய்ச்சல் வரும், வைரஸ் ஃபீவர்னு கேட்டிருக்கேன். இது டால் ஃபீவர். இது என்ன டால் ஃபீவர் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, ஐயா போதும் ஐயா நான் வீட்டுக்கு போகிறேயா, அந்த பொம்மையை பார்த்தாலே பயமாக இருக்குது. போயிட்டான். என்னோட பொம்மையை பார்த்து, உயிரில்லா பொம்மையை பார்த்து ஒரு இவ்வளோ பெரிய வாலிபன் பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னம்மா வேறு என்ன பிரச்சனையோன்னு விட்டேன். ஆனால் ஈவினிங் வந்தது அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியல, அந்த ஹவுஸ் ஹாண்டட் ஹவுஸ். அவர் என்னை மென்ஸ் மீட்டிங் கூப்பிட்டதே அவர் ஹாண்டட் மாடியில் என்னை தங்க வச்சு அந்த பிசாசு என்ன செய்யுதுன்னு பார்க்க வச்சு இது பண்ணுறது. சரி நான் என்னடா இப்போ வரமாட்டேங்கிறேன், பேசவாது வாங்கய்யா, இல்லை நீங்கள் கீழே வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நைட் வந்தது. குட் நைட் அப்படின்னு படியிலேருந்து சொல்லிட்டு போயிட்டேன். நான் படுத்தேன். இந்த பொம்மையை பார்த்தா இவனுக்கு பயம் வருது அப்படின்னு நான் பொம்மையை பார்த்தேன்னா எப்பா கழுத்தில் கை வச்சா காய்ச்சல் அடிக்குது. டேய் அவனை பைத்தியக்காரன்னு சொன்னால் உனக்கே காய்ச்சல் அடிப்பா. அந்த பொம்மையை தூக்கி பக்கத்தில் போட்டு தூங்குடா கண்ணு அப்படின்னு கை போட்டு படுத்தம் பாருங்க, கொரட்டை விட்டு தூங்கிட்டேன். பிசாசினுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டு மேக் யூ டு பி அஃப்ரைட். பயப்படணும், உங்களை பயப்படுத்தணும். இதில் என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஏன் இந்த பொம்மையில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆராய்ச்சி பண்ணி ஜெபம் பண்ணேன். அது சொல்கிறாரு, இந்த ஆப்பிரிக்கா நாட்டில் இந்த விச் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த பெண்கள் வந்து என் முடியை இந்த தெய்வத்துக்கு காணிக்கையாய் நான் சிரைத்து அப்படியே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிசாசு பிடிக்குமா. அந்த முடியை எடுத்து விலைக்கு விற்று இந்த பொம்மையில் அந்த முடியை போட்டு வச்சு செய்திருக்காங்க. ரியல் ஹேர் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா புட் ஆன் த டால் and it is offered by a witch doctor, so that is what the demon spirit are there. But you are more than the demon spirit. No spirit can touch you. எந்த ஸ்பிரிட் உங்களை டச் பண்ணாது. தானியேல் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் வந்து பண்ண நாள்லேயே போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? பரலோகத்துக்கு. பதில் வரும்போது 2ஆம் வானம் வழியாக தான் பதில் வரணும். அங்கே நிறுத்திட்டான் பிசாஸ். இந்த பதில் நீ கொண்டு போக முடியாது. பாபிலோனின் சிறையிருப்பு நீங்க போகும் என்ற அந்த தீர்க்க தரிசன பதிலை கொண்டு போக முடியாது. இங்கே என்ன செய்கிறான்? டேனியல் காத்துக்கிட்டு இருக்கான். என்ன நான் ஜெபம் பண்ண 20 நாள் ஆச்சு, 21 நாள் ஆச்சு, இன்னும் வரக்கான பதில்னு. உடனே என்ன சொல்கிறான்? பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். அந்த 2ஆம் வானத்தில் இருக்கும்போது மீகாவேல் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறான். இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது. நம்ம 2ஆம் வானத்தில் போகும்போது ஒன்றும் செய்யாது. there is a portal, circular light portal through which you cross the second, you don't go through the second heaven interrupted by the demonic forces, but you go through the portal, circular light portal, கேட்வே. அதான் சொல்கிறான் 2 கொரிந்தியர் 12:3, அந்த மனிதன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கெட்டாதுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். தேர்ட் லேயர், தேர்ட் அட்மாஸ்பியர் இஸ் பாரடைஸ். பாரடைஸ் மீன்ஸ் கிங்ஸ் கார்டன், அரசனுடைய நந்தவனம். அதில் என்ன சொல்லியிருக்கு? வெளிப்படுத்துகிற விசேஷம் 2:7, ஜெயம் கொள்கிறவன் எவனோ
அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த மூன்றாம் வானம் தான் பாரடைஸ். தேர்ட் ஹெவன் இஸ் பாரடைஸ். பாரடைஸில் ஐ சா ஜீவ விருட்சம். அது எதுக்கு இருக்குது? அதனுடைய இலைகள் சாப்பிடும்போது அது ஆரோக்கியத்தை தரும்னு சொல்லியிருக்கு. நான் கேட்டேன் அந்த ஏஞ்சல்கிட்ட, எதுக்குப்பா ஆரோக்கியம்? பரலோகத்துக்கு வந்தவுடனே இந்த இலையை சாப்பிட்டா தான் ஆரோக்கியம், சிக்னஸ் போகுமான்னு. இல்லை அந்த ஆரோக்கியம் இல்லைப்பா. என்ன ஆரோக்கியம்னா, அந்த இலையில் ஒரு இலையை சாப்பிட்டா இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் கொஞ்சம் ஞானம் நமக்கு உண்டாகும். அந்த அறியாமையின் நோய் போகும் இந்த இலையை சாப்பிட்டால். மற்றபடி நோயை பற்றி சொல்லலை. நிறைய தடவை பைபிளை பற்றி நம்ம வாசிக்கும் போது சரியாக புரியல. மொழிபெயர்ப்பு சரியில்லை, நம்பர் 1. 2வது, மொழிபெயர்த்தது நம்ம வாசித்தது நம்ம சரியில்லை. 3வது, நம்ம புரிந்து கொண்டது சரியில்லை. இது 3ம் சரியாக்கி ஒழுங்காக பைபிளை படித்து we can have an encounter in heaven. It's a thrilling experience. Getting younger in age, at the age of 75, is a supernatural experience. Okay? Third heaven, paradise. அதுக்கு அடுத்தது throne room of God. தேவனுடைய சிங்காசன அறை. அந்த சிங்காசன அறை பளிங்கு, அதாவது பளிங்கு ஸ்டோனில் அப்படியே ஸ்டோன் ஆஃப் ஃபயர், அக்கினி கடல், அதில் மேலே சிங்காசனம் வச்சுருக்கு. அந்த அக்கினி கடல், அந்த சிங்காசனமே அப்படியே ரொட்டேட் ஆகுது. ஒவ்வொரு தடவை ரொட்டேட் ஆகி ஜீசஸ் ஃபேஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. த்ரோன் ரூமை பற்றி அறிந்து கொள்ளணும், ரெவலேஷன் சாப்டர் 4 அண்ட் சாப்டர் 5. அதுக்கு அடுத்தது செலஸ்டியல் சிட்டி, பரலோகத்தின் மாநகரம். அந்த பரலோகத்தின் மாநகரத்தை பற்றி புரிந்து கொள்ளணுமானா ரெவலேஷன் சாப்டர் 20 அண்ட் 21, அந்த செலஸ்டியல் சிட்டி. பர்த் நம்பர் 6, ஏஞ்சலிக் ரெல்ம்ஸ். ஏஞ்சல்ஸ் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்குனாலும் போகலாம். எந்த இடத்துலேருந்து எந்த டயர்லேருந்து போகலாம், தேர்ட் ஹெவனுக்கு வரலாம், எர்த்துக்கு வரலாம், எங்கே வேணால் போகலாம். ஆனால் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் 6வது தளம், வானாதி வானங்களை படைத்தது. அந்த 6th realm is angelic headquarters. 7th realm is the creation, starry heavens, solar systems. பயங்கரமான அப்படியே படைச்சிட்டு இருக்கார். என்னைக்கு ஆதி ஆமத்தில் ஒளி உண்டாக்கடவுதுன்னு தேவன் சொன்னாரோ ஒளி உண்டாயிட்டோ, அதே மாதிரி அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் தேவன் படைத்து கொண்டே இருக்கிறார். there is expanding universe. பிரியமானவர்களே, இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள பரம தகப்பனே, வானங்களை குறித்தும் அதனுடைய தன்மைகளை குறித்தும் அதனுடைய பல தளங்களை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக வானங்களிலே இருக்கக்கூடிய சத்ருவினுடைய ராஜ்யத்தை மேற்கொள்ளுகிறதற்கான அதிகாரத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசனுடைய ராஜ்யத்தின் மீது வெற்றி எடுக்கத்தக்கதாக எங்களை அழைத்திருக்கிறவரே, இந்த நாளிலே உம்முடைய ஜெயத்தை உம்முடைய வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டு நிலைநாட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தகப்பனே, இந்த நாளிலே அந்த வானாதி வானங்களும் கொள்ளாதவராய் இருக்கிற நீர் ஆண்டவரே எங்களுக்குள் வாசமாயிருந்து எங்களுக்குள் உம்முடைய வெற்றியை நீர் நிலைநாட்டுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு இன்றைக்கு வெற்றி எடுத்துக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக ராஜா. உம்முடைய நாமத்திலே வெற்றி சிறக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளையும் கூட எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து அனுப்புங்கள். அதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்யும் பொழுது அதை எங்களோட கூட தொடர்பு கொண்டு அறிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்கொடைகள், காணிக்கைகள் அனுப்ப விரும்புவோர் சமீப காலமாக எங்களுடைய அலுவலகங்களிலே ஏற்பட்டுள்ள மாற்றங்களின் நிமித்தமாக தொலைபேசி எண்களிலும் வங்கி கணக்குகளையும் சரிபார்த்து அவைகளில் எங்களுடன் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்களை காத்து நடத்துவாராக. ஆமேன்.
இந்த செய்தியின் டிவிடியை பெறவும் இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஜீவ குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.